இதயம் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன். மனு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன், தவித்தேன். சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? மானு, சொல்லுடா, என்ன பிடிச்சிருக்கா? அது உங்களுக்கே தெரியலையா? எனக்கு தெரியல, நீ உன் வாயால சொல்லு. மாட்டேன். மனு, சொல்லுடா. இங்க பாரு என் செல்லம்ல, சொல்லுடா ப்ளீஸ். பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்? இப்படி எல்லாம் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல, போங்க. மனு, சொல்லுடா, ஏன் பிடிக்கும்? தெரியல, ஆனா உங்களை பிடிக்கும். சரி, எவ்வளோ பிடிக்கும்? நீங்க இல்லைன்னா உங்களை தேடுற அளவுக்கு பிடிக்கும். அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். சரி, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்லாம் தெரியாத அளவுக்கு உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் இல்லைன்னா என்ன தேடுறேன்னு சொல்கிறேன்ல, அப்போ எப்போவும் நான் கூடவே இருக்கட்டுமா? இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்லை, நிஜமா, இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். அப்புறம் அப்புறம் என்னை விட்டு போயிடுவீங்க. ஓ மூச்சு காத்தா மாறி உனக்குள்ள நான் வந்துடுவேன். முகத்தை இப்படி வைக்காதடி. என் மானு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். சரி, நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுங்க. நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி, நீ சரி. எப்பவும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. அதை தானடா நானும் சொன்னேன். நீங்க இல்லாம இந்த 3 நாளும் நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே ஊட்டியில நம்ம போன எல்லா இடத்துக்கும் உங்களை நான் தேடி தேடி போனேன். தெரியும்டா எனக்கு. எப்படி தெரியும்? நீங்க தான் ஊர்ல இல்லைல்ல. நான் ஊர்ல இல்லதான், வெளியூர் போயிட்டேன் தான். ஆனா நான் திரும்பி ஊட்டிக்கு வந்ததும் இந்த ஊட்டி காத்து ஓடி வந்து என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? மிஸ்டர் புலி, உன்னை காணோன்னு தேடி தேடி உன் மான விட்ட பெருமூச்சுல நாங்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்கோம். சீக்கிரமா போய் உன் மான குளிர வச்சு எங்களையும் குளிர வை அப்படின்னு சொல்லுச்சு. அடிச்சு விடுங்க, அம்பிட்டும் போய். நிஜமா தாண்டி, என்ன தேடி தேடி தவிச்சேன்னு நீ தானே சொன்ன. ஆமா, அதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க? உன்கிட்ட தான். என்கிட்டயா? ஆமா, உங்க அண்ணன் பார்த்தா எனக்கு அப்படியெல்லாம் பேசணும்னு தோணுது. ஆமா ஆமா, தோணும் தோணும். ஏன் தோணாது? பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் நீங்க. உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? யாரு, நானாடி? ஆமா, நீங்க தான். அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குன்னு, அது போக இன்னொரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அச்சச்சோ, என்னடி அது? அதுதான் இப்படி பொய்யா பேசுறது. அப்படி நான் என்ன போய் சொன்னேன்? அதுதான் சொன்னீங்களே நைட்டு ஒரு பெரிய ஃபுல் பாட்டில் இல்லாட்டி தூக்கமே வராதுன்னு. நிஜமா தாண்டி, அந்த 2 ஃபுல் பாட்டில் சரக்கு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? இந்த உன் கண்ணுல. தள்ளி போங்க. இப்படி எல்லாம் பேசினா நானும் உங்களை லவ் பண்ண மாட்டேன். நான் போறேன். மனு, போகாதடி என்ன விட்டுட்டு. நீங்க இப்படி எல்லாம் பேசாம இருங்க, அப்பதான் நான் உங்களை லவ் பண்ணுவேன், உங்க கூட இருப்பேன். நான் அப்படி தாண்டி பேசுவேன். மனு ப்ளீஸ் டி, என்ன லவ் பண்ணுடி. முடியாது. மனு ப்ளீஸ் டி, என்கிட்ட பேசுடி. உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். மாமா மேல கொஞ்சம் இறக்கம் காட்டி லவ் பண்ணுடி. மனு குட்டி, என்ன பாருடி, என்கிட்ட பேசுடி. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? புலி, அட இருங்கங்க, நானே என் மானுக்குட்டியை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தள்ளி போங்க. மனு பேசுடி ப்ளீஸ் டி. மேம் ப்ளீஸ் மேம், உங்கள் மானுக்குட்டியை கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்லுங்க மேம். கொஞ்சம் என்ன லவ் பண்ண சொல்லுங்க மேம். ப்ளீஸ் எங்கள் லவ்வுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம். ஏ மனு இருடி. இப்படி பேசுங்களா? இப்படி சேட்ட அடி கொடுத்தாலும் சரியா வரும். பச்சை பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற, பாவம் தானடி நானு. யாரு பச்சை பிள்ளை? நீங்களா? இல்லையா பின்ன?
ஆத்தாடி நான் போறேன்ப்பா. மனு, ம். இப்படி ஊர் பேர் தெரியாதவனை நம்பி காதலிக்கிறையே, ஏமாத்தி உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? காதல்னாலே அதுக்கு அடிப்படை நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாத இடத்துல காதலும் வராது. உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்படியெல்லாம் என்னை ஏமாத்தி விட்டுட்டு போக மாட்டீங்க. சரி, சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? அண்ணன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எங்க முதலாளி அவங்க புதுசா தோட்டத்துல காஃபி போட போறாங்க. அதனால கண்டிப்பா வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லி வேலைக்கு சேர்த்து விடுறேன். என்ன? ம், சரி. அப்புறம் அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்புறம் இங்கேயே எங்க எஸ்டேட் குவார்ட்டர்ஸ்லயே ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி. அப்புறம் இங்கேயே தங்கிருங்க. அப்புறமா 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 எங்க அண்ணன் கிட்ட வந்து என்ன பொண்ணு கேளுங்க. அது வரைக்கும் அது வரைக்கும் லவ் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. அது வரைக்கும் இப்படி பொய்யா பேசிக்கிட்டே இருக்காம கொஞ்சமாவது உண்மையை பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நல்ல பிள்ளையா இருக்கணும். இல்லைன்னா அடி கொடுத்துருவேன். சரிடி, நீ அடிச்சு திருத்தி என்ன நல்ல பிள்ளையா மாத்திரு. சரிதான். சரி, சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு எப்போ வர்றீங்க அண்ணன்கிட்ட? அதான் அவங்க முதலாளி ஏதோ காஃபி போட போறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது போடட்டும். அப்ப அது வரைக்கும் வேலை இல்லாம சுத்திக்கிட்டே இருப்பீங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா உன்னை லவ் பண்றேன்டி. வேலையில சேர்த்து விட்டுட்டேன்னா அப்புறம் வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். இது ஒன்றும் உருப்பிடுறாப்புல தெரியல. இல்ல, நான் இங்க பக்கத்து எஸ்டேட்ல வேலை கேட்டிருக்கேன். கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்கலன்னா நீ உங்க எஸ்டேட்ல எனக்கு வேலை வாங்கி கொடு. ஏங்க, நான் வேலை வாங்கி கொடுத்து அதை நீங்க பாக்குறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. நான் என்னோட முயற்சியிலேயே வேலைக்கு ட்ரை பண்றேன். என்னால முடியலன்னா நீ வாங்கி கொடு. சரி, உங்க இஷ்டம். நான் போயிட்டு வரேன். போகணுமா? என் அண்ணன் வந்துடும், நான் போகணும். சரி, அடுத்து எப்போ பார்க்கலாம்? அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடியே மாடு பொண்ணே, வேலையோட வேலையா என்ன லவ் பண்ணிடி? பார்க்கலாம். மானே, மிஸ் யூடி. மிஸ் பண்ண கூடாது. பண்ண மாட்டேன், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணிடவே மாட்டேன். டாடா. டாடா. எம்கே, கம் வினி, கம் ஃபாஸ்ட். எம்கே நான் ரெடி. சரி, பேப்பர்ஸ் எங்க? பேப்பர்ஸ் வெண்ணிலா கிட்ட கொடுத்து விட்டேன். அவ எங்க கொண்டு வந்தா? அம்மா, நீ எதுக்கு உள்ள வரும்போதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே வர? டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஷார்ப்பா 12 o'clock மீட்டிங்ல இருக்கணும். நம்ம போட்ட டிசைனோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எங்க? பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருந்தேனே, அது எங்க? எல்லாமே வெண்ணிலா கிட்ட இருக்கு எம்கே. அவ கொண்டு வந்து கொடுக்கலையா? நோ, கூப்பிடவல. மாட்னடி மவளை. இன்னைக்கு இவனுக்கு ஒரு வேலை கரெக்ட் டைத்துக்கு முடியலைன்னா எப்படி கடிப்பான்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நீ சிக்கன பாரு. ஆஃபீஸ்க்கு 8 முழம் சேலையை சுத்திட்டு வந்துட்டு அதுக்கு ஒருக்க டைம் வேஸ்ட் பண்ணுவா இந்த வினி. கேட்டா உனக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால தான் கட்டுறேன்பா. ஆஃபீஸ்க்குலாம் இவ்வளவு சேரி கட்டிட்டு வர சொல்லி யார் அழுதுது? எம்கே, பேப்பர்ஸ் எங்க? வெண்ணிலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தெரியும்? அவகிட்ட எதுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்த? என்ன எம்கே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி கொடுத்தா எடுக்க மாட்டாளா? எடுத்துட்டு வருவா, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படின்னா இதெல்லாம் நீ எப்போ முடிச்சு வச்சிருந்துருக்கணும். நான் மீட்டிங்க்கு ரெடியானு கேட்கும் போது தான் எல்லாம் ரெடி பண்ணுவியா? நான் மார்னிங் வந்த உடனே அவகிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்து அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் டீடைலா. அவ அவ்வளவு லேட் பண்ணான்னு அதுக்கு நானா பொறுப்பு? வந்துட்டு இருக்கா, வெயிட் பண்ணு. இங்க பாரு, ஆஃபீஸ்ல வச்சு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பேசாத. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சாரி, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவனுக்கு. எல்லாரும் ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே படபடன்னு வருது. இதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வான்னு வினிதா மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு ஒன்றும் சொல்லி கொடுக்கல. யாருக்கிட்ட கேட்கறது? இந்த அண்ணங்கிட்ட கேட்போமா? என்ன சார்? எஸ். இந்த இதுக்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கொஞ்சம் எடுத்து தர்றீங்களா? இல்லைன்னா எப்படி எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? இந்த பொண்ணு வந்து கேட்டால் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு வினிதா மேடம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மீறி நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம வேலையே போயிடும். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஐ ஹாவ் நோ டைம் டு ஹெல்ப் யூ. என்னது சார்? என்னது இந்த பொண்ணு பறக்க பறக்க முழிக்குது? ஒன்றும் தெரியாதோ? சொல்லி கொடுத்தா என்ன? சே, வேண்டாம்ப்பா. அப்புறம் வினிதா மேடம் கிட்ட யார் திட்டு வாங்குறது? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். சார் என்ன இவர் நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறாரு? வெண்ணிலா, பேப்பர்ஸ் ரெடியா? மேடம், இல்லை மேடம், இன்னும் ஒன்றும் ரெடி ஆகலை.
நீ ரெடி பண்ணிட்டியான்னு ஓயாம நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து நான் கேட்டுட்டே இருக்கணுமா? ரெடி பண்ணிட்டு சட்டுன்னு கொண்டு வர தெரியாதா உனக்கு? என்ன வேலை பார்க்குற நீ? இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல மேடம். யாரும் கேட்டால் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் எப்படி பண்ணணும்னு சொன்னேன்ல உனக்கு. அது அது எனக்கு புரியல மேடம். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒர்க் டிலே ஆனால் எம்கே அந்த கத்துவான். ஸோ இவங்களுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா? ஒரு தடவை சொன்னால் கப்பனை பிடிச்சிக்கிட்ட பார்க்கணும் வேண்டியலா? இவ்வளோ மக்கா இருந்தேன்னா எம்கே கிட்ட உன்னால் எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்போதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு போனேன், இந்த பண்ணிடுறேன்னு சொன்னேன். சரி, இப்போ வந்து கேட்டால் இப்போவும் பண்ணலன்னு சொல்கிறேன். என்னதான் நினச்சிட்டு இருக்க? உன்னால் முடிஞ்சா பாரு, இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ. மேடம் எனக்கு தெரியல மேடம். சொல்லி கொடுக்காம நான் எப்படி செய்வேன்? நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல மேடம். செஞ்சு காட்டினாதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததில்ல. இப்படியெல்லாம் எம்கே கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. யார்கிட்டயாவது கேட்டு எல்லாத்தையும் கற்றுக்க பாரு. நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வரேன். அதுக்குள்ளே ரெடி பண்ணி வை. ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இத்தனை தடவை கேட்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு வினிதா மேடம் இவ்வளவு கோவப்படுறாங்க? வேலை செய்யலைன்னா அப்படி தான் கோவப்படுவாங்க போல. ஆனால் இவங்களே எப்படின்னா எம்கே ரொம்ப கோவப்படுவானோ? அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ என்ன செய்கிறது? யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் கம்ப்யூட்டரை பார்த்ததோட சரி, இன்னும் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணலை. எனக்கு எப்படி தெரியும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னா? இந்த பென் ட்ரைவையே நான் இதுக்கு முன்னாடி பார்க்க தான் செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணதில்லை. இதுக்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வான்னா நான் என்ன செய்வேன்? சின்ன வேலை தான் சொல்கிறாங்க. அந்த சின்ன வேலைனால எனக்கு தெரிஞ்சது தானே நான் பண்ண முடியும். ஹலோ மேம், இங்கே வாங்க. என்னேவா மேடம்? உங்களை தான், இங்கே வாங்க. என்ன மேடம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது இந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க். இது ஒரு ப்ராப்ளமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது மேடம். தெரிஞ்சேன்னா நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்திருக்கிற பொண்ணு நீங்கள் தானா? ஆமாம் மேடம். பேர் வெண்ணிலா. பாஸோட ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம். அதனால தான் ஒரு வேலையும் பார்க்காம கையில் ஃபைலை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க போல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேடம். எனக்கு வேலை தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிடணும். சொல்லி கொடுத்தா நல்லா செஞ்சிருவேன் மேடம். இல்லை எனக்கு புரியலை. ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுக்க தெரியாதவங்கள எப்படி இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்தாங்க? பாஸோட ஃப்ரெண்டுங்கிறதுனால சேர்ந்துட்டீங்களா அந்த சலுகையில்? இல்லை மேடம். பாஸ் எம்கே சார் அவர் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ, உனக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் சேர்ந்தேன். ஆனால் யாருமே சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காம எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை மேடம். நான் ஊரில் கடையில் தான் வேலை பார்த்தேன். வினிதா மேடம் வந்து சொல்லி கொடுத்ததா சொல்லிட்டு போனாங்க. இல்லை மேடம், இந்த பென்ட்ரைவை கம்ப்யூட்டரில் மாட்டி பிரிண்ட் அவுட் எடுன்னு சொன்னாங்க. அது கூட எப்படின்னு தெரியலை. மை காட், ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை கூட உனக்கு தெரியாதா? தெரியாது மேடம். நான் இன்னுமே தான் கம்ப்யூட்டர் கிளாஸே ஜாயின் பண்ண போகிறேன். ஒன்றுமே தெரியாமல் பாஸோட செக்ரட்டரியா இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கற்றுக்கிடுவேன் மேடம். சரி, அதை என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணித்தரேன். எப்படின்னு சொல்லுங்கள் மேடம், நானே பண்ணுறேன். அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். கொடுங்க. வேணும்னா நான் எப்படி பண்ணுறேன்னு என் பின்னாடி வந்து நின்று பாருங்கள். சரி மேடம். இந்த பென் ட்ரைவை இந்த இடத்துல மாட்டணும். இதை மாட்டினதும் இந்த சிஸ்டத்தில் அதோட டிரைவ் காமிக்கும். என்னென்னமோ வருது, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் படிக்க தெரியுது, நான் புரிஞ்சுக்கிடுவேன். அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஃபைலு? மாடர்ன் சிட்டி டெவலப்பர்ஸ்னு போட்டிருக்குன்னு சொன்னாங்க ஃபைல் பேர். இதானா? இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல போய் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி A4 ஷீட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே கீபோர்டில் Ctrl+P அதை ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா இங்கே மேலே பிரிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் ஒன்றுனா சொல்லி கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். இந்த பிரிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பேப்பர்ஸ் இருக்கும். இல்லைன்னா நம்ம வைக்கணும். அது வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லித்தரேன். இல்லைனா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணால் அங்கே பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். எத்தனை காப்பி? 1ஆ 2ஆ? 1 தான் சொன்னாங்க. ஓகே. ஆமாம், இந்த ஃபைல் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? இதில் என்ன இருக்குது? இதில் எதுவும் வேலை இருக்கா? இல்லை மேடம், பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னாங்கல்ல, நிறைய பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபைலுக்குள்ளே வச்சு கொண்டு போகணும்னு ஃபைலை ரெடியாக எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்லையே, புத்திசாலியாக தான் இருக்கீங்க. சரி, இந்தாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் புத்திசாலி பொண்ணு தான் மேடம். ஒரு தடவை சொன்னாலே கப்புன்னு பிடிச்சிக்கிடுவேன். தெரியுது பார்த்தாலே. அதனால தான் வினிதா மேடம்க்கு உங்களை பிடிக்கல. என்னை பிடிக்கலையா? ஏன் மேடம்? வேற என்ன ரீசனாக இருக்க முடியும்? நீங்கள் பாஸோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? அப்படியா மேடம்? டூ இன்னசென்ட். அம்மா, உன் பேர் என்ன? சாரி, உங்கள் பேர் என்ன?
என் பேர் வெண்ணிலா மேடம், நீங்கள் என்னை வாப்பான்னே கூப்பிடுங்க. ஓகே கூப்பிடுறேன். பட் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எம்கே கேமராவில் பார்த்துட்டு கத்துனான்னு வை, சமாளிக்கவே முடியாது. நீ போய் முதல்ல இதை கொடு. சரிங்க மேடம். அவன் இவன்னு சொல்கிறீங்க எம்கேவை? சரிங்க மேடம், அப்புறம் பேசுவோம். மேடம் உங்கள் பேர் என்னது? புகழரசி. புகழரசி வித்தியாசமாக இருக்குது மேடம் பேர், ஆனால் நல்லா இருக்குது உங்களை மாதிரியே. சரி, நான் இதை கொண்டு போய் முதல்ல கொடுக்குறேன். தேங்க்ஸ் மேடம். ஓகே ஓகே. என்ன வினி, நாளைக்குள்ள கிளம்பிடலாமா எப்படி? அவள் லேட் பண்ணானே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எம்கே? புதுசாக தானே வேலைக்கு சேர்ந்துருக்கா எம்கே, போக போக எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுக்குவா. நீ ஒன்றும் அவளை திட்டிடாத. மேடம் ரெடி. ரெடியா? அதுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணா? யாரையும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தனே. யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? இல்லை இவளா பண்ணிட்டாளா? வாய்ப்பில்லையே. என்னாச்சு நிலா, ஏன் இவ்வளோ லேட்டு? லேட் ஆயிடுச்சு எம்கே, போக போக சீக்கிரமாக வேலையெல்லாம் பார்த்துடுறேன். நான் ஷார்ப்பா 12 PM மீட்டிங்ல இருக்கணும் நிலா. இப்படி ஆடியா செஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி கரெக்ட் டைமுக்கு என்னோட ஒர்க்கை முடிப்பேன்? எம்கே எம்கே டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. மணி பாரு 11:15 தான் ஆகுது. நீ டிரைவ் பண்ற வேகத்துக்கு கரெக்ட் டைமுக்கு முன்னாடியே மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இந்தா ஆல் தி பெஸ்ட். இந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கும். இந்தா கொஞ்சம் லேட் ஆனாலும் கொண்டு வந்துட்டால, நீ எதுவும் திட்டிடாத எம்கே இவள. ப்ளூ பிரிண்ட் எங்க? அது என்கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் நான் இவகிட்ட கொடுப்பேனா? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், அதுக்கு தான் இவ்வளோ லேட் பண்ணிட்டா. போக போக சீக்கிரமா கத்துக்குவா எம்கே, நீ திட்டிடாத எதுவும் இவள. சரி, ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். இதோ நீ அப்படியே கிளம்பி வா, என்னோட கேபின்ல இருந்து அப்படியே போயிடலாம். ம். திட்டுவான்னு பார்த்தா திட்டவே மாட்டேங்கிறான். இந்தா எம்கே. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ லேட் ஆக்கக்கூடாது நிலா. சரி, இன்னுமே லேட் ஆக்க மாட்டேன் என்ன? நீ டென்ஷன் ஆகாம இரு. வினி லேட் ஆகுது. அந்த போறேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டா எம்கே? நோ, கார்ல இருக்கு, நான் பாத்துக்கிறேன். கொண்ட. அப்படின்னா வா, நான் கார்ல கொண்டு வந்து வைக்கிறேன் வா. பிறவி குணம் மாறவே மாறாதுன்னு சொல்லுவாங்க. முத்துக்கண்ணு விஷயத்துல அது சரியா இருக்கு. தட்டி கொடுத்து கொண்டு போனா கோவமே வராது இவனுக்கு. இதையா குட்டி, அப்பாவை பின்னாடி உட்கார வச்சு டபுள்ஸ் அடிச்சிருவீங்களா? சரி, பாப்பா இன்னும் கொஞ்சம் பெரிய பாப்பாவை போனதுக்கு அப்புறம் அப்பா பின்னாடி உட்கார்றேன். இப்போ பாப்பாவால கூட்டிட்டு போக முடியாதுடா அப்பாவை. பாப்பாவுக்கு முடியுமா? அப்படின்னா அப்பாவுக்கு தான் முடியல. அப்பாவுக்கு உட்காரவே முடியல. ஏன்னா பாப்பா வண்டியில அப்பாவுக்கு இடம் இல்ல. இன்னும் பெரிய வண்டியா வாங்கினதுக்கு அப்புறம் அப்பா உட்காருவேன். பாப்பா குட்டி, என்னடா ஒரு பொட்டு கூட வச்சு விடலையா? பிரதர். ஏய் வினி, என் பிள்ளைக்கு ஒரு பொட்டு கூட வச்சு விட மாட்டியா? பொட்டு வச்சு விடவா? இங்க பாரு பிரதர், பேசாம நீ ஒரு சர்வன்ட்ட வேலைக்கு எடுத்துக்கோ. சர்வன்ட்ட வேலைக்கு வைக்கவா? அப்ப நீ எதுக்கு இருக்க? உன் மருமகளுக்கு இது கூட நீ செய்ய மாட்டியா? ஆமா பிரதர், நீ பெத்த பிள்ளைக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கு தான் ஏன் டாடி என்ன பெத்து போட்டிருக்காரா? அரஞ்சனா பாரு, அத்தனை பிள்ளும் கொட்டிடும். நீ பாத்துக்கிட வேண்டியதுன்னு நம்பி நான் விட்டுட்டு போறேன். நான் பாத்துக்குவேன்னு உன்கிட்ட நம்பிக்கை கொடுத்தனா? எப்போ நீ தானே பாத்துக்குவ? எப்பவும் நான் தான் பாத்துக்குவேன். இப்படியா வச்சிருப்பேன் பிள்ளைய? நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு அழகா தானே வச்சிருப்பேன். இப்ப அவ அழகு என்ன குறைஞ்சு போயிட்டா ஒரு பொட்டு வைக்காததுனால? ரொம்ப பேசாத பிரதர். உனக்கு அதை விட வேற என்ன வேலை சொல்லு? என்ன பிரதர் என்ன? நான் என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? என் கையில ஒரு பிசினஸ் இருக்கு. அங்க ஒரு பக்கம் எம்கே ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டியா, டிசைன் ரெடி பண்ணிட்டியான்னு பிடிச்சி கத்துன்னு கத்துறான். இங்க நீ என்னடா ஓ பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க சொல்றேன்னு? நான் எத்தனை வேலையை தான் பாக்குறது? எம்கே சொல்ற வேலையை தான் நான் பாப்பேன். உனக்கு அவ்வளவு தேவைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வெண்ட் வெச்சுக்கோ உன் பிள்ளைக்கு. ஆனா ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எம்கே எப்படிதான் குப்பை கொட்டுறானோ? என்னடா குட்டி? மம்மம்மா இன்னும் சாப்பிடலையாடா இதையா? வினி, என் பிள்ளை வாயை திறந்து சாப்பாடுன்னு கேட்கற அளவுக்கு வச்சிருக்க. டேய் சும்மா சும்மா என்னையவே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்கிறதுக்கு ஏன் டாடி என்ன பெத்து போடல. என்ன வினி இப்படி பேசுற? என் பொண்ணு உனக்கு மருமக தானே, உனக்கு கொஞ்சம் கூட அந்த பாசங்கிறது இருக்கா இல்லையா? அது சரி, உன்கிட்ட போய் பாசத்தை எதிர்பார்த்தா அதெல்லாம் நடக்குமா? நீயும் அந்த மோனியும் ஒண்ணு. சரியான ஸ்டேட்டஸ் பைத்தியம் பிடிச்சதுங்க. என்னாச்சு? சண்டை சத்தம் என்னோட ரூம் வரைக்கும் கேக்குது. டாடி அண்ணன் பெத்து போட்ட பிள்ளைக்கு நான் ஆயா வேலை பார்க்கணுமா? என் பிள்ளைக்கு பொட்டு வைக்கல, சாப்பாடு ஊட்டலையான்னு கேட்டு என்ன திட்டுறான். புகழ், அவளை எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்ற? ஆமா, இது என்ன பெரிய மலையை புரட்டுற காரியமா? ஏன் உங்க பொண்ணு இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாளா? உன்னால முடிஞ்சா நீ பாரு, இல்லையா பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. எது இன்னொரு கல்யாணமா? போதும் சாமி போதும். ஏற்கனவே நீங்க பண்ணி வச்ச அந்த கர்மாந்திரம் போதும். அதனால நான் பட்ட பாடும் போதும். இன்னொரு தடவை கல்யாணங்கிற பேச்சுக்கே என் லைஃப்ல இடம் இல்ல.
பிசினஸ் பிசினஸ்னு உங்க பேச்சை கேட்டு உங்க பிசினஸ் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானே என் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு ஊட்ட கூட எனக்கு நேரம் இல்லாம போகுது. உங்களை நம்பி விட்டுட்டு போனதுக்கு என் பிள்ளைய பட்னியை போட்டதெல்லாம் போதும். இனி உங்க பிசினஸ் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். நானே என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன். கோடி கோடியா சம்பாதிச்சு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை இங்க பட்னியில கிடக்கு. இதே குட்டி வாடா, அப்பா உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன். அவன் இவ்வளவு கோவப்பட்டு போற அளவுக்கு நீ எதுக்கு வச்சுக்கிற? அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டினாதான் என்ன? என்ன டாடி, அந்த வேலையில நான் எப்படி பாக்குறது? அதுவும் சரிதான். ஆனா இவன் கோவப்பட்டு பிசினஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா நஷ்டம் எனக்கு தான். அப்படின்னா நீங்க சாப்பாடு கொடுங்க, உங்க பேத்தி தானே. இல்லனா ஒரு சர்வெண்ட் போடுங்க அந்த பிள்ளையை பாத்துக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன். ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர், பத்தாவதுக்கு அந்த வெண்ணிலாவோட பிரஷர், இங்க வந்தா இவனோட பிரஷர். அந்த வெண்ணிலா உன்னை என்ன பண்றான்? சும்மா சும்மா அவெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு நிக்காத. அவ ஒண்ணுமே பண்ணல. அப்படி இருந்தும் எம்கே அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு அதுதான் பிரச்சனை. எப்பவும் கோவமா டென்ஷனா கத்திக்கிட்டே இருக்கிற எம்கே அவகிட்ட மட்டும் சைலண்டா பொட்டி பாம்பா இருக்கான். எனக்கு அதுதான் பிரச்சனை. நீங்க என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க, சாதுரியமா இரு, தந்திரமா இருன்னு. ஆனா அவகிட்ட எந்த பருப்பும் வேக மாட்டேங்குது. என்னதான் பண்ணணுங்கிற இப்போ? ஏதாவது பண்ணுங்க டாடி. அந்த வெண்ணிலா எம்கேவை விட்டு போகணும். எனக்கு அதுதான் வேணும். சரி விடு, உன் இஷ்டம் போலயே செஞ்சிடலாம். போ, டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா போய் சாப்பிடு போ. என்ன டாடி பண்ண போறீங்க? டாடி கிட்ட சொல்லிட்டேல, பாத்துக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு போஸ்ட் போட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, நம்ம சின்னஞ்சிருக்கிலேயே எந்தன் செல்வ களஞ்சியமே ஸ்டோரியில் புதுசாக ஒரு ஜோடி ஆட் பண்ணலாமான்னு. யாரை போடுறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட், நம்ம என்ட்ரன்ட்ரும் காதலில் கமல் எடுத்திருந்தோம் இல்லை, அவங்கள கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. அது ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு என்னால் எமோஷன், காமெடி, கோவம் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். பட் அவங்களோட பேராக இருந்தாங்கல்ல சாரு, அவங்களுக்கு எனக்கு எமோஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கோ இல்லை காமெடி கொண்டு வர்றதுக்கோ அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. அது என்னதுன்னு தெரியலை, ஏன்னு தெரியலை, வரல எனக்கு. ஸோ பேரா வந்து நம்ம இருக்கவே இருக்காங்களே, நம்ம கோமலவள்ளி, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜோடிக்கு தான் என்னால் எல்லா எமோஷன்ஸையும் கொண்டு வர முடியுது. கேஎஸ் மலருக்கும் எம்கே வெண்ணிலாவுக்கும் அடுத்து இந்த ஜோடி எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு. என்னால் பண்ண முடியும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஜோடியை எடுத்திருக்கேன். நம்ம என்ட்ரன்ட்ரும் காதலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோமலவள்ளி வரும்போது அந்த டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், சாரு வரும்போது அவங்களோட டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரெண்டு பேரோட ஸ்டோரியும் வேறு தான். அதனால் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டைலாக்ஸில் உயிர் இருக்குமா, இருந்ததான்னு கேட்டால் எனக்கு சாருவை கம்பேர் பண்ணும்போது கோமலவள்ளி பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்க. அதனால தான் நம்ம கோமலவள்ளியவே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டோரியில் இவங்க பேர் புகழரசி. இவங்களுக்கு பேராக போகிறவங்களுக்கும் இருக்கிற ஸ்டோரி நம்ம சின்னஞ்சிருக்கிலேயே இந்த செல்வ களஞ்சியமே ஸ்டோரிக்கு ரொம்பவே மேட்சான ஸ்டோரி தான். ரொம்ப எமோஷ்னல், லவ் எல்லாமே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட நிறைய கதை இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டோரியுமே நான் டக்குன்னு முடிச்சுட்டு புதுசாக கொண்டு வரணும்னு பார்க்குறேன்னு. அதனால தான் இப்போ இவங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டோரியை நான் தனியாக ஒரு ஸ்டோரியாக எடுக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ஸ்டோரியை முடிக்கிறதா சொன்னதுனால அப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளேயே இவங்களோட ஸ்டோரியை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதான் எடுத்துட்டேன். அப்போ மொத்தம் இந்த கதையில் 3 ஜோடி. ஒன்று கேஎஸ் மலர், இன்னொன்று எம்கே வெண்ணிலா, இன்னொன்று இவங்க புகழரசியும். அங்கே புகழ், அவருக்கு பேருக்கு பின்னாடி இன்னொரு பேர் இருக்குது, அதை கேஎஸ் வந்து கூப்பிடுவார். ஏன் அதை கேஸ் தான் வந்து கூப்பிடணுமா, நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால், இல்லை, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறதுக்காக அந்த பேரை அவர் கூப்பிட்டா தான் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சீன் வைக்கும்போது அவர் அப்படி கூப்பிடுற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த சீன் வந்துடும். இவங்களோட ஸ்டோரியில் ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரியை நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இந்த கோமலவள்ளியை வச்சுக்கிட்டு நான் என்ன எமோஷன்ஸ் கொண்டு வர போகிறேன்னு தெரியல. இந்த பொண்ணு பேசினாலே எனக்கு ஒரே காமெடி டைலாக்காக தான் வருது. அது என்ட்ரன்ட்ரும் காதிலிருந்தே அப்படித்தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி எமோஷன்ஸ் கொண்டு வர போகிறேன்னு தெரில, அழுக சீன்லாம் எப்படி கொண்டு வர போகிறேன்னு தெரில. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுகையும் வராது. என்ன முக ராசி அப்படி. இவங்க எம்கே எல்லாருமே ஒரே ஃபேஸ் தானே, அதனால் அப்படி வர மாட்டேங்குது. ஏய் வெண்ணிலா, என்ன? நானும் நல்லா அழுவேன். கொஞ்சம் அழுது காமிக்கட்டா? அழுதுருவியாப்ல? சந்தோஷம். ஆனால் இப்போ சீன் இல்லை, சீன் வரும்போது அழுன்னு ட்ரை பண்ணுறேன். அதான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. உன் மூஞ்சிக்கெல்லாம் அழுக செட் ஆகாது. என்ட்ரன்ட்ரும் காதலில் உங்கள் அப்பா இறந்தப்பவே நீ அவ்வளோ அழலை. அப்போவும் அந்த விக்கி பையில மாட்டி விடுறதுல தான் குறியாக இருந்த. அப்படியெல்லாம் இல்லை, கொடுத்த கேரக்டரை கரெக்டாக செஞ்சு முடிப்பா இந்த கோமலவள்ளி. புகழரசி. சரி, ஏதோ ஒன்று கரெக்டாக செய்வேன். சரி பார்ப்போம், நம்மளும் பார்ப்போம் என்னப்பா. ஆனால் அதுக்காக எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது ஸ்டோரி. நான் அப்படி வைக்கவும் மாட்டேன். ஏதாவது 1-2 இடத்துல எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகி அழற மாதிரி இருக்கும், அப்போ மட்டும்தான். மற்றபடி எப்போவுமே அழுக சீனில் அதிகமாக இருக்காது. டோன்ட் வரி. சரி, இன்னும் மிச்ச மீதியை நம்ம கதையில் பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் ஒரு விஷயம்,
இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கல்ல அதில் சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டு ஒரு 20-30 சூப்பர் போடுவாங்க, இந்த பேபின்னு ஒரு ஐடி. அவங்க கமெண்ட் எல்லாம் எனக்கு ஷோவே ஆக மாட்டேங்குது. சரின்ட்டு லட்டு ஸ்கிரீன் கிராஃப்ட் ஐடியை போட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு சில நேரம் ஷோ ஆகுது. நான் இங்கே கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் போய் ஏதாவது விடுபட்டிருக்கான்னு பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி அங்கேயும் சில நேரம் ஷோ ஆக மாட்டேங்குது. அப்புறம் எனக்குன்னு ஒரு பர்சனல் ஐடி வச்சுருப்பேன்ல, அதை போட்டு பார்த்தா அங்கே ஷோ ஆகுது. ஆனால் அந்த ஐடியில் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? அதனால் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு செல்ல கோபம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ஹார்ட்டாக போட்டு ஒரு 20-30 ஹார்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்டும் எனக்கு ஆப்பில் ஷோ ஆக மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னா, யூடியூப் வந்து ஒரு அல்கரிதம் வச்சுருப்பாங்க. இந்த கமெண்ட்ஸ் தான் குட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போது சூப்பர் சூப்பர்னு போட்டு ஒரு 30-40 சூப்பர் போட்டுட்டு அப்புறம் அந்த ஹார்ட்டாக ஒரு 40-50 ஹார்ட் போட்டு அனுப்புகிறத அந்த யூடியூப் அல்காரிதம் வந்து அது எப்படி பேட் கமெண்ட்ஸ்னு எடுத்துக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் அதுவும் அப்படி எடுத்துக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. சேனலுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு சில நேரம் ஷோ ஆகுது, அப்படின்னா ரிப்ளை பண்ணிடுவேன் ஷோ ஆனதுன்னா. பட் ஷோ ஆகலைன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ் எனக்கு மேக்ஸிமம் ஷோ ஆகிடும். நானும் ரிப்ளை கொடுத்துருவேன். இந்த சூப்பர் சூப்பர்னு மட்டும் போட்டு 20-30 கமெண்ட்ஸ் போடுறவங்க அப்படி போடாமல் சூப்பர் அப்படின்னு ஒரே ஒரு சூப்பர் போட்டால் போதும். அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஷோ ஆகும், நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் நிறைய ஹார்ட் கொடுக்குறீங்கள, அது கொடுக்காம ஒரே ஒரு ஹார்ட் இல்லை ஒரு 4-5 ஹார்ட் அப்படி கொடுத்தா போதும், அது ஷோ ஆகும். ரொம்ப லென்த்தாக ஒரு 50-60 ஹார்ட் கொடுத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, முன்னாடி நிறைய பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக ஹைடில் போயிடும், ஹிடன் கமெண்ட்ஸ்குள்ளே போயிடும். நான் முன்னாடி தேடி எடுத்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷனை யூடியூப் அல்காரிதம் வந்து மாற்றிருச்சு, அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அதுதான், நிறைய ஹார்ட் கொடுக்க வேண்டாம், ஒரு 2 ஒரு 4 அதிகபட்சம் 10க்குள்ளே கொடுங்க போதும். அப்புறம் நிறைய சூப்பர்னு போட வேண்டாம், ஒரே ஒரு சூப்பர் போட்டால் போதும். அது எனக்கு ஷோ ஆகும், நான் ரிப்ளை கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான். ஏன்னா எனக்காக கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்கணும்ல. அப்போ அந்த கமெண்ட் எனக்கு ஷோ ஆனால் தானே நான் ரிப்ளை கொடுக்க முடியும். அது போய் ஹிட்டனில் போய் உட்காந்துக்கிடுது, ஹிட்டன் கமெண்ட்ஸில் போய் உட்காந்துக்கிடுது. அதை இப்போ தேடி எடுக்கிற ஆப்ஷனும் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆர்வத்தில் நிறைய போடுறீங்க, அந்த சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஒரு 20-30 சூப்பர் போடுறீங்க. அதை உடனே யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணிக்கிடுது, இது பேட் கமெண்ட்ஸ் போலன்னு ஹைட் பண்ணி விட்டுருது. அதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றிருங்க, எனக்கும் அந்த கமெண்ட் ஷோ ஆகும், நான் ரிப்ளை கொடுத்துருவேன். போன தடவை நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன்ல, அப்போவே இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மறந்து போயிட்டேன். ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். அது என்னன்னு ஞாபகமே வரல. பேசி முடிச்சுட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதான் அப்புறமா எழுதி வச்சுட்டு அடுத்து பேசும்போது கண்டிப்பாக இதை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ போஸ்ட் போட்டு நான் உங்ககிட்ட 2-3 கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கேனா ஒரு இந்த வாரத்திலேயே. அது ஒன்றும் இல்லை, எப்போவும் நான் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ கேட்குறேன்னு கூட நினச்சிருப்பீங்க கொஞ்சம் பேர். ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசி உங்ககிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வாங்கினேன். வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, அவ்வளோதான். ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் பேசிட்டேன். இன்னும் ஏதாவது மறந்துட்டேன்னா அடுத்து எழுதி வச்சு அடுத்து எப்போவாவது பேசும்போது பேசுகிறேன். போயிட்டு வரேன், டாட்டா. அப்புறம் இருங்க இன்னொன்று, எம்கேவுக்கும் நிலாவுக்கும் எப்போ லவ் ஸ்டார்ட் ஆகும், அவங்களோட லவ்வை ஸ்டார்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுலேயும் சரி டிவிஎன்லையும் சரி 2 சீரியஸ்லையுமே அவங்களுக்கு லேட்டாக தான் லவ் பிக்கப் ஆகும். எப்போவுமே அவங்க முதல்ல லவ் பண்ணிவிட்டு அவங்களால கேஸ்க்கும் மலருக்கும் ப்ராப்ளம் வரும். பட் இந்த 2 சீரியஸ்லையும் அப்படி கிடையாது. இவங்களோட லவ் செப்பரேட், அவங்களோட லவ் செப்பரேட். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் இவங்க 3 பேரோட லவ் அண்ட் ஸ்டோரி 3மே செப்பரேட் தான். ஆனால் இந்த 3மே ஒரே புள்ளியில் தான் மிங்கிள் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. நம்ம கதையோட டைட்டிலுக்கு பொருத்தமாக இருக்கும், அந்த கதையோட மெயின் தீமுக்கும் பொருத்தமாக தான் இவங்களோட ஸ்டோரி இருக்கும். இவங்களோட 3 பேரோட ஸ்டோரியுமே அப்படி தான் இருக்கும். பார்க்க உங்களுக்கே புரியும், ஆமாம் அப்போ சொன்னது இப்படித்தான் போல அப்படின்னு புரியும். ஸோ பாருங்கள். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னலான சென்சிட்டிவான ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத சீன்லாம் இந்த ஸ்டோரியில் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தென்மதுரை வைகை நதியில் இப்போ நம்ம புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்துருந்தோம்ல, வைஷ்ணவின்னு, அது வேண்டான்னு நினச்சிட்டேன். அடுத்த எபிசோடில் அந்த சீன்லாம் வராது. எதுக்குன்னா ஏற்கனவே தென்மதுரை வைகை நதியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான ஸ்டோரியை நம்ம 1 by 1 மூவ் பண்ணுவோம். இந்த புது கேரக்டர் வேண்டான்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி கண்டினியூஸாக சொல்லிட்டீங்க கேஎஸ் மலருக்கு சீன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்போ புதுசாக நான் பாட்டுக்கு என்னத்தையாவது கொண்டு வந்துட்டு கேஎஸ் மலருக்கு சீன் கம்மியாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் வேண்டான்னு முடிச்சிட்டேன். சரிங்களா? நம்ம இருக்கிறத கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போவோம். முடிச்சிட்டதுக்கப்புறம் அதாவது 1 by 1 அந்த ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா புதுசாக கேரக்டர் எடுப்போம், இல்லைன்னா ஸ்டோரியை முடிச்சிருவோம். அதுக்குவே நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, பெரிய கதை தான் நீங்கள் கேட்ட மாதிரி. அதனால் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா? அந்த கேரக்டர் வேண்டாம், ஓகேவா?
அவ்வளோதான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முடிக்க போகும்போது ஏதாவது ஒன்று ஞாபகம் வருது. இன்னும் மேலே உங்ககிட்ட பேச வரும்போது நான் பாயிண்ட்ஸாக எழுதி கொண்டு வந்துட்டு ஞாபகமாக எல்லாத்தையும் பேசிடுறேன். இப்போ அதுக்கு மேலே ஒன்றும் ஞாபகம் வரல. போயிட்டு வரேன். டாட்டா. ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டு லொடான்னு ஓட்ட தின்ற மாதிரி கொட்டிடுறது. இதுக்கு தான் நீ வேணுங்கிறது.